மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6 யூக கம்பெனி வச்சு திமுக யூகம் வகுக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு 22 நிமிஷம் பேச்சு எல்லாத்தையும் முடிச்சு விட்டாப்புல. பேச போகிற விஷயத்துக்கெலாம் முன்னாடி இன்ஃபர்மேட்டிவ் டைரி அப்படிங்கிற அந்த ஊடகம் சார்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். சிங்கப்பெண்கள் அத்துணை பேருக்குமே ஹாப்பி உமன்ஸ் டே அப்படிங்கிற விஷயத்தை நான் முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்? தலைவர் பேசி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் ஆகுது. இப்போ தான் நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். நான் இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது தலைவர் சொன்னதே மறுபடியும் சொல்கிறதுக்கு தலைவரோட ஸ்பீச்சே போதும். அதை தாண்டி நீங்கள் வேறு எதுவும் பார்க்க தேவையில்லை. நான் இதை இன்னும் கொஞ்சம் உடச்சி இந்த மாதிரிலாம் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி பாருங்களேன். இதில் வேறு ஒரு கோணம் இருக்குது. அந்த கோணத்தை நான் இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பேச்சு முழுக்க தலைவரோட பேச்சை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஆனால் வேறு ஒரு பார்வையை நோக்கி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்பே ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக முதல்ல எதற்காண்டி அந்த குட்டி கதையை சொன்னார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகமாக இருந்துச்சு. முதல்ல நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக அந்த குட்டி கதையோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி ரொம்ப சிம்பிள். யானையை பொதுமக்களோட கம்பேர் பண்ணார். வாக்குறுதி கொடுக்க போகிறாரு. வாக்குறுதி அப்படிங்கிறது தான் அந்த தேங்காய் வாழைப்பழம். இதை தான் தலைவர் வந்து டிபெண்ட் பண்ணி சொன்னார். புரியல தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு யானை இருந்துச்சு. அந்த யானை வந்து பெரிய யானை. அந்த யானையை ஒருத்தர் வந்து ரொம்ப அறிவாளி அப்படிங்கிற பேரில் சுண்ணாம்பு மாதிரி ஒரு தேங்காய் கொடுத்து ஒரு தடவை ஏமாற்றிட்டாரு. இன்னொரு தடவை அதே மாதிரி வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, வாழைப்பழத்தை தூக்கிட்டு பஞ்சை உள்ள வச்சு கொடுக்கும்போது அந்த யானை நீ என்ன பண்ண, எதுக்காண்டி பண்ணேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த யானை அந்த நபரை சும்மா விடலை. அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார். ஏன் தெரியுமா? இப்போ நான் வாக்குறுதி கொடுக்க போகிறேன். இதற்கு முன்னாடி உங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, சுண்ணாம்பு மாதிரி அது எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க. இப்போ நான் மறுபடியும் இப்போ வாக்குறுதி கொடுக்கும்போது வாழைப்பழம் மாதிரி அந்த வாக்குறுதியை ஏமாற்ற வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் நம்பாதீங்க. ஒரு தடவை ஏமாந்தது போதும். மறுபடியும் நம்பி ஏமாறாதீங்க. யானை மாதிரி ஞாபகத்தோடு இருங்க. ஏன்னா வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படிங்கிறது தான் திமுக மேல நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோபம். மறுபடியும் அவங்க கவர்ச்சிகரமான வாக்குறுதி கொடுக்கும்போது அதை நம்பாதீர்கள் அப்படிங்கிறதா தலைவர் சொன்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இப்போ ரெண்டாவதுங்க, என் அண்ணன் எவ்வளவு முக்கியமான ஒரு மனுஷன் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஏன் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா, அவர் ஒரு திட்டத்துக்கு பேர் வைக்கும் போதுங்க அந்த பேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவர் யார், அவருடைய எண்ண ஓட்டம் என்ன, அவருடைய சிந்தனை ஓட்டம் என்னன்னு சொல்லி. நம்ம ஸ்டாலின் ஐயா அரசாங்க வரிப்பணத்திலேருந்து எல்லாத்தையும் கொடுத்தாலும் அவர் வைக்கிற பேர்லாம் என்னமா இருக்குன்னா, உட்காரும் ஸ்டாலின், எந்திரிக்கும் ஸ்டாலின், ஸ்டாலின் தொடரட்டும், உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், நிற்கும் ஸ்டாலின், படுக்கும் ஸ்டாலின் சொல்லி திருமுறை பக்கம் முழுக்க ஸ்டாலின் 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 மட்டுமே இருக்கும். வேற எதுவுமே இருக்காரு. இன்னும் ரொம்ப மிஞ்சி போனோம்னா அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, கலைஞர்னு வச்சுக்கலாம்பா. எல்லாத்துக்கும் ஸ்டாலின் வைக்க முடியாது, ஒரு தடவை கலைஞர்னு வைப்போமே. கலைஞர் ஸ்டாலின், ஸ்டாலின் கலைஞர், இதை தாண்டி உங்களுக்கு வேற எந்த பேருமே தெரியாது. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் பேர் வைக்கும்போது அத்தனை இடத்துலையுமே அவருடைய பேரை ஒரு இடத்துல கூட வைக்கல. விஜய் அப்படிங்கிற வார்த்தை இருக்கவே இருக்காது. அவர் வைக்கிற பேர்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? மதிப்புமிகு மகளிர் திட்டம். இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா காமராஜர் கல்வி உறுதி திட்டம், வேலுநாச்சியாரோட படைப்பிரிவு திட்டம், அஞ்சலை அம்மாரோட விரைவு நீதிமன்றம். அதை கடந்து மிக முக்கியமாக நீங்கள் கடந்து போனீங்கன்னா இவர் வைக்கிற பேரில் மிக முக்கியமாக நமக்கு ஒரு கனெக்ட் வர்றது காரணம் என்ன தெரியுமா? அண்ணனோட சீரு, தாய்மாமா சீரு. வைக்கிற வார்த்தைகள், வைக்கிற பேர் எல்லாமே அவர் யாருங்கிறத இங்கேருந்து சொல்கிறார். எங்களுக்கு அதை பார்க்கும் போதே ரொம்ப தெளிவாக தெரியுது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். எங்கேயுமே இலவசம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை, விலையில்லா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இதுதான் சரியான கரெக்டான வாசகமாக இருக்கும். மக்களோட வரிப்பணத்திலேருந்து கொடுத்து அதை எப்படி ஓசின்னு உங்களால் சொல்ல முடியும்? மக்களோட வரிப்பணத்திலேருந்து நீங்கள் கொடுக்கும்போது கட்டணமில்லா அப்படிங்கிற வார்த்தையும் விலையில்லா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது தான் சரியானதாக இருக்குங்கிறது தன்னுடைய பேச்சு முழுக்கவே ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருப்பாரு. ஸோ பேருக்கு பயன்படுத்துகிற வார்த்தை இது ரெண்டுமே என் தலைமை யாரு அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது பாயிண்ட். இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா, தலைவர் கொடுத்த வாக்குறுதியை இந்த ஆங்கிலேருந்து பாருங்களேன். தமிழ்நாட்டில் ஒரு குழந்தையை மையப்படுத்தி நான் பேசுகிறேன். ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த குழந்தை பிறந்தோன்னே தமிழ்நாட்டு அரசாங்கம் சார்பாக அந்த குழந்தைய ஒரு மோதிரம் போட்டு வரவேற்கிறோம். பேபி கிட்ட அந்த குழந்தைக்கு தேவைப்படுற அத்தனை விஷயத்தையும் கொடுத்துட்றோம். அந்த குழந்தை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படிக்கணும். அந்த குழந்தையோட படிப்பை உறுதிப்படுத்தினாங்கன்னா, வருஷம் உறுதிப்படுத்தினாங்கன்னா, அந்த குழந்தையோட பெற்றோருக்கும் அந்த குழந்தையோட பாதுகாவலருக்கும் வருஷம் 15,000 ரூபா அமௌண்ட் நம்ம கொடுத்துட்றோம். ஏன்னா அந்த குழந்தை மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை தமிழ்நாட்டில் எங்கே வேணால் பயணிக்கட்டும். அது ஆசைப்பட்ட இடம் எல்லாத்துக்கும் போட்டோம். அரசு பேருந்தில் எங்கே போனாலும் அந்த குழந்தைக்கு இலவசம். ஏன்னா குழந்தையை மையப்படுத்தி சொல்கிறேன்னா நீங்கள் மகளிராக கனெக்ட் பண்ணிக்கங்க. நான் குழந்தைன்னே பேசுகிறேன். ஸோ அந்த பெண் குழந்தை எங்கே வேணால் பயணிக்கட்டும் அப்படிங்கிறது தலைவர் சொல்ல வர்ற மிக முக்கியமான விஷயம். சரி, பயணிச்சுக்கிட்டே இருக்கு அந்த குழந்தை. ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா ஒரு பட்டன் ஒன்று இருக்குமா, அந்த பட்டன் நமக்கு 5 நிமிஷத்தில் உனக்கு ஹெல்ப் கிடைக்கும். உன்னுடைய பயணத்தை நிப்பாட்டாது அப்படிங்கிறது தலைவர் விஜய் அவர்கள் சொல்கிற 4வது மிக முக்கியமான விஷயம். அதை கடந்து ஒரு இடத்துல அந்த குழந்தை போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. அந்த இடம் வந்து இருட்டாக இருக்குது.
பயங்கரமாக இருக்குது, அதனால் பயந்து நீ நின்றாத, அந்த இடம் இனிமேல் இருட்டாக இருக்காது, நான் வெளிச்சம் ஏற்படுத்திடுவேன், சிசிடிவி கேமரா அங்கே வச்சிருவேன். அதை கடந்தும் நீங்கள் வந்து வேலுநாச்சியார் படைப்பிரிவு தமிழ்நாடு முழுக்க பயணப்பட்டுகிட்டே இருப்பாங்க, அந்த படைப்பிரிவு அத்தனை பேரையும் கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற பயம் இருக்கும், நீ தைரியமாக போமா, உனக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிறது தலைவர் சொல்ல வர மிக முக்கியமான விஷயம். அதையும் கடந்து உனக்கு எதுவும் ஆணுச்சுன்னா சம்பந்தப்பட்ட குற்றவாளியை வேகமாக தண்டனை வாங்கி கொடுக்கிறது என்னுடைய பிரதானமான கடமை. நான் அஞ்சலையம்மாள் விரைவு நீதிமன்றம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுமோ அத்தனையும் நான் பண்ணிடுவேன், நீ கவலைப்படாத, நீ தைரியமாக பயணப்படு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். இதை கடந்தும் அந்த குழந்தைக்கு தேவைப்படுற அந்த மிக முக்கியமான பேட்ஸ், அந்த பேட்ஸை பார்த்தீங்கன்னா இது கொடுக்குறாங்க, சரியாக கொடுக்க மாட்டாங்க, இதான் உண்மையான விஷயம். சரியாக கொடுக்குறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்ய ஆரம்பிப்பேன், அதுவும் உனக்கு கிடைக்கும், அரசாங்கம் அதுக்கும் உனக்கு பக்கபலமாக துணையாக நிற்கும், நீ படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து அப்படிங்கிறது தலைவர் சொல்கிறார். சரி, அதை கடந்து அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்துக்கு தயாராகுது. திருமணத்துக்கு தயாராகும் போது தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறேம்மா அண்ணன் வீட்டு சீரு நான் உனக்கு கொடுக்குறேன், ஒரு பவுன் உனக்கு 8 கிராமில் ஒரு தங்கம் வந்து நான் கொடுத்துறேன், அதை கடந்து பார்த்தீங்கன்னா பட்டு புடவை, ஒரு தரமான பட்டு புடவை உன்னுடைய கல்யாணத்துக்கு அரசாங்கம் செலவழிக்குது, நீ சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறார். அதை கடந்து நீ கல்யாணம் ஆகிட்டியா, குடும்ப தலைவி ஆயிடுவேன், எப்படி உனக்கு 2500 ரூபா அரசாங்கம் வந்து உனக்கு வந்து காசு கொடுத்துரும், மாதம் மாதம் மல்லிகை ஜாமா செலவுக்கு நீ இதை வச்சுக்கோ, நீ கேஸுக்கு வந்து கஷ்டப்படாத, 6 கேஸ் வருஷத்துக்கு அரசாங்கம் கொடுத்துரும், அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படிங்கிற விஷயத்தை தலைவர் சொல்கிறார். அதை கடந்து நீ மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கியாமா, அந்த குழு மூலமாக உனக்கு வந்து நீ எதுவும் சிறு குறு தொழில் தொடங்க ஆசைப்படுறேன்னா நான் உனக்கு மானியம் தரேன், 5 லட்ச ரூபா வரைக்கும் நான் உனக்கு மானியம் தரேன், நீ வாங்கி தொழில் முனைவோராக கூட நீ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை செய்யவும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அதையும் நீ செஞ்சினா எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை தலைவர் விஜய் அவர்கள் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கடந்து போனீங்கன்னா இந்த பெண்களுக்கான தனி இலாக்கா ஒன்று உருவாக்கப்பட்டு அது நேரடியாக என்னுடைய மேற்பார்வை கண்ட்ரோலில் இருக்கும். இதுதான் தலைவர் விஜய் அவர்கள் சொல்கிற மிக முக்கியமான வாக்குறுதி. ஏன்னா இது அத்தனையும் செயல்படுத்தணும்னா நான் நேரடியாக கண்காணிச்சா மட்டும்தான் அந்த வேலைகள் அத்தனையும் செய்ய முடியும், அதையும் நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படிங்கிறதான் தலைவர் சொன்ன வாக்குறுதியோட சாராம்சம். ஒரு சின்ன பெண் குழந்தைய வச்சு நம்ம அந்த விஷயத்தை அரேஞ்ச் பண்ணி பார்த்தா எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது, இதை தாண்டி ஒரு மனுஷன் என்ன யோசிக்க முடியும், இது சாம்பிள் தான் வேற நம்மள்ட்ட சொல்லியிருக்காரு, இதுக்கப்புறம் என்னென்ன செய்ய போகிறார், என்னென்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். இப்போ 4வதா கடைசியான ஒரு விஷயம், பர்சனல் இஷ்யூவை சங்கீதாவெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவதூறு பரப்புறாங்க. ஆக்சுவலாக அவர் அப்படி சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்காண்டி நீங்கள் பொதுவெளியில் என்னுடைய பர்சனல் இஷ்யூக்காண்டி நீங்கள் சண்டை போடுறதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நம்ம 2 பேர் சேர்ந்து எதற்காண்டி சண்டை போடணும்னா பொதுமக்களோட பிரச்சனையை மையப்படுத்தி தான் சண்டை போடணும், தனிப்பட்ட என்னுடைய பிரச்சனைக்கு நீங்கள் சண்டை போடுற அளவு அது அவ்வளோ ஒர்த்து கிடையாது, தனிப்பட்ட பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நம்ம பொதுமக்களோட பிரச்சனையில் மட்டும் கவனம் செலுத்துவோம், அதில் மட்டும் நம்மளுடைய இலக்கு இருக்கட்டும், அதை மையப்படுத்தி நம்ம அரசியல் பேசுவோம், என்னை மையப்படுத்தி நீ அரசியல் பேசாத, என்னுடைய அரசியலை மையப்படுத்தி அரசியல் பேசு, என்னை மையப்படுத்தி பேசுகிற பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதான் தலைவர் விஜய் அவர்கள் சொல்கிறது. மற்றபடி அதில் வேறு எதுவுமே இல்லை. அதுக்குள்ளே உட்காந்து இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டார் நீ பரப்புனா அவர் என்கிட்ட தான் சொன்னார், ஏன்னா நான் தான் சண்டை போட்டேன், நான் தான் வந்து அவர் வந்து இப்படி பண்ணியிருக்க மாட்டார், இல்லை அவர் கரெக்டாக இருப்பார், இல்லை அவர் வாழ்க்கையில் இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லி நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நான் தாங்கிறது விச்சுவல் வாரியஸ் அத்தனை பேரையும் சொல்கிறேன், நாங்கள் தான் பேசிகிட்டு இருந்தோம், எங்கள்கிட்ட அவர் என்ன மெசேஜ் கடத்தினாருங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு புரிஞ்சிச்சு, என்னமா எங்கள் விச்சுவல் வாரியஸ் அத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு, இனிமேல் நாங்கள் பார்த்துக்கிறோம், தேவையில்லாத அவதூறெல்லாம் இங்கே கொண்டு வந்து வைக்காதீங்க. இதையும் கடந்து கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னா, எப்படி சார் இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறப்போ எடப்பாடி மாதிரி வரியை உயர்த்தி வரியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லலை. ஸ்டாலின் ஐயா வருஷம் பார்த்தீங்கன்னா 30% டேக்ஸ் வந்து தனியாக ஒதுக்கிட்டு இருக்காரு, அந்த டேக்ஸை நம்ம ஒதுக்காமல் இருந்தாவே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ஒதுக்கிட்டு இருக்காரு, அந்த 1.5 லட்சம் கோடியை நம்ம ஒதுக்காமல் இருந்தாவே இது அத்தனையும் செஞ்சிடலாங்க, இதோட மேம்பட்ட முறையில் நம்மளால் ஒரு நல்ல அரசாங்கத்தை நம்மளால் நடத்த முடியும். ஏன்னா நான் தனியாக ஒதுக்க போகிறதில்ல ஸ்டாலின் ஐயா மாதிரி, நான் என்றைக்குமே ஊழல் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவாக இருக்கேன், இதை மையப்படுத்தி நல்ல தெளிவான அரசாங்கத்தை கொடுத்துட முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதை சொல்லிட்டு இதற்கான நிதி ஆதாரம், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தான் கொடுத்த வாக்குறுதி, தான் சொன்ன குட்டி கடை அத்தனையும் டிபெண்ட் பண்ணி இந்த வீடியோவில் எல்லா விஷயத்தையும் நான் அட்ரஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் நம்புகிறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.